அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் நிவாரணத்திற்காக வந்தவர்களிடம் ஆய்வு செய்யப்பட்டு சேகரிக்கப்பட்ட உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது அமுக்குவான் பேய்ங்கிறது என்ன? இது அடிக்கடி சிலருக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது நல்லா தூக்கத்தில் இருப்போம். தூக்கத்தில் இருக்கும்போது யாரோ நம்ம மேலே உட்காந்து அமுக்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் சத்தம் விடுவோம், யாராவது கூப்பிடுவோம், ஆனால் வேற யாருக்கும் கேட்காது. அதுபோல் கை கால் ஆட்டலாம்னு நினைப்போம், ஆனால் ஆட்ட முடியாது, ஏந்திரிக்க முடியாது. யாரோ கட்டி போட்டது மாதிரி ஒரு உணர்வு நிலைகள் ஏற்படும். இது எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஏற்படும் போது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஏற்படும் போது அவர்கள் மருத்துவர் தேடி போகிறாங்க. மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சத்து குறைபாடு, நீங்கள் எதையும் மனசில் அழுத்தமாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாளைக்கு மாத்திரை எடுங்க, அல்லது ஒரு 15 நாளைக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க மாத்திரைகள் எழுதி கொடுக்குறாங்க. ஒரு 2 இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம், ஒரு 15 நாளைக்கு மாத்திரை எடுங்க, உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு. 15 நாள் கழிச்சு திரும்ப இருக்க இன்னும் ஒன்றும் சரியாகணும் சார் அப்படின்ட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒரு 10 நாள் மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்னு திரும்பவும் மாத்திரையை மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ மாத்திரையை மாற்றி கொடுக்கும்போது திரும்ப இவங்க சாப்பிட்டு திரும்பவும் அது நிவாரணம் கிடைக்கலங்கிறதுக்காக திரும்பவும் அந்த டாக்டர் போய் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு நரம்பியல் டாக்டருக்கு எழுதி தர்றாங்க. இந்த நரம்பியல் டாக்டருக்கு எழுதி தரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் அதுவே சொல்கிறார், சரி ஒரு 7 நாளைக்கு மாத்திரை தர்றேன், நீங்கள் இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும், எதையும் மனசை போட்டு குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அவரும் ஒரு 7 நாளைக்கு மாத்திரை தர்றாரு. அதையும் சாப்பிட்றாங்க, சரியாகலை, திரும்ப போகிறாங்க. அப்போ திரும்ப போகும்போது திரும்பவும் மாத்திரை எழுதி தர்றாரு. மாத்திரை எழுதி தரும்போது ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க, அது நார்மல். அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க, அது நார்மல். அப்போ இந்த ஸ்கேனிங்லேயே நார்மலாக தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதையுமே மனசில் போட்டு அழுத்தமாக நினைக்காதீங்க, இப்போ ஒரு மாத்திரை எழுதி தரேன், நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நரம்பியல் டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரைகள் கொஞ்சம் தூக்க நிலையை கொடுக்கும். அப்போ அது போகிறாங்க, தூக்கத்தில் இருக்கும்போது அந்த கனவு நிலைகள் வரப்போகிறதில்லை, அவங்க நல்லா தூங்குறாங்க. பிறகு ஒரு மாத்திரை நிப்பாட்டின பிறகு ஒரு வாரத்தில் திரும்ப அதே குணங்கள் வருது, அந்த உணர்வுகள் வருது. அப்போ வரும்போது திரும்ப என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒரு டாக்டர் அவர்கிட்டே போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனநல மருத்துவருக்கு பரிந்துரை பண்ணுறாரு. நீங்கள் என்னால் போய் பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு மனவியல் டாக்டருக்கு எழுதி தர்றாங்க. அங்கே மனவியல் டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சி என்ன, ஏதாச்சும் உங்களுக்குள்ள மன கவலைகள் இருக்கா, அதிகமான கவலைகள், அதிகமான பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, அது மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டது ஏதாச்சும் நிராகார ஆசையாக போயிருக்கா, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க. மற்றபடி நீங்கள் மன அழுத்தப்படுறீங்க, இல்லை பய உணர்வு இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்த மாத்திரை சாப்பிடுங்க, ஒரு சத்து குறைபாடாக இருக்கும், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாயிடும். திரும்ப அவங்களும் மாத்திரை எழுதி தர்றாங்க. இப்படியே ஒரு டாக்டர் அந்த மனநல டாக்டருக்கு திரும்ப போகும்போது அவங்களையும் சரியாகலை. அப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் கேப் விட்டுறாங்க. வீட்டுக்கு திரும்ப ஒரு நண்பருடைய விசேஷங்களுக்கு போகும்போது வரும்போது ஒரு நண்பர் சொல்கிறாரு, இவர் சித்தாவில் சாப்பிடலாம், மூலிகைகளாக பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது, எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது, அதனால் நீங்கள் மூலிகை மருந்து எடுத்துக்கலாம், மூலிகை மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்ண குணமாகும், நீ வா, எனக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எதையுமே போட்டு மனசை போட்டு குழப்பாதீங்க, திரும்ப அவர் அதுங்கிறார், நீங்கள் ஒரு மனசை போட்டு குழப்பாதீங்க, இதனால் ஒரு விளைவும் கிடையாது, இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லேகியம், கொஞ்சம் சூரணம் இதை தொடர்ந்து சாப்பிடுங்க, ஒரு 48 நாள் 1 மணி நேரம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பூர்ண குணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதையும் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டும் அதுலேயும் குணம் இல்லை.
அதாவது இந்த அமுக்குவது இந்த உணர்வுகள் வந்து ஓரிரு நாட்கள் வந்தால் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட வந்தவங்களுக்கு எப்பாவது ஒரு டைம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து சிலருக்கு வந்து மாசத்துக்கு 2 டைம் அல்லது வாரம் அல்லது டெய்லி கூட சிலருக்கு ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்படுறதுனால வந்து அவங்க பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஆகுதுன்னு பயந்துக்கிட்டு இவங்க அதே ஒரு மன அழுத்தம் ஆகிடுது அவங்களுக்கு. அது திரும்ப வந்து இந்த சித்தாவளையும் சரியாகலை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி கொஞ்ச நாள் விட்டுறாங்க. விட்ட பிறகு திருப்பி ஏதோ ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு நண்பர் பார்த்து, ஐயோ இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் ஒன்றும் ஆகாதையா, இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு தீய சக்திகளுடைய ஆரவாரங்களாக இருக்கலாம், அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதி இருக்கிறாங்க, வாங்கன்னு மாந்திரிகவாதிகளை கூட்டி போகிறாங்க. மாந்திரிகவாதிகிட்ட போனால் அதை விட பெரிய பயப்படுற மாதிரி அவன் சொல்லுவான். என்ன சொல்கிறான், இது பில்லி சூன்யங்களோட வேலை. அதாவது மாந்திரிகவாதி என்ன பண்ணுவான்னா, பக்கத்து வீட்டுக்காரனவே பகையாக்கி விட்டான், அவன் தான் செஞ்சுட்டான் அப்படின்றான். அல்லது சொந்த பந்தம் அண்ணன் தம்பியே செஞ்சு விட்டான், இவன் தான் செஞ்சுட்டான், அதனால வந்து உங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்குது அது அப்படின்னு சொல்லி அவன் இருக்கிற பகையாக்கி விட்டுருவான், சொந்த பந்தத்தை கூட பிரிச்சு போடுவான். அந்த மாதிரி சொல்லுவான் மாந்திரிகவாதி. ஆனால் வந்து அந்த மாதிரி இது ஒரு பூஜை பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அவன் நிவாரண முறையை அவன் செய்வான். ஆனால் சரியாயிடும். இப்போ இவன்ட்ட மாந்திரிகவாதிகிட்ட மட்டுமல்ல, ஆன்மீகவாதிகிட்ட போனால் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது வந்து வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம், இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீய சக்தியினுடைய தாக்கம் தான் உங்களுக்கு ஏற்படுது, அதான் வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா ஆன்மீகவாதியுடைய ஆன்மீக சிகிச்சை பண்ணாலும் சரியாயிடும். அப்போ மருத்துவர்கள்ட்ட ஆகாத பிரச்சனை, மாசக்கணக்கில் ஆகாத பிரச்சனைகள், பண செலவழிச்சுக்கிட்டு கிடந்த பிரச்சனைகள், செலவுகள் அதிகமாகிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் இவன்கிட்ட ஒரு மாந்திரிகவாதியோ ஒரு ஆன்மீகவாதிகள்கிட்டையோ உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் அல்லது ஒரு அரை மணி நேரத்தில் இதை சுத்தப்படுத்தி கொடுத்துருவான். அது எப்படி அவனுக்கே தெரியாதது எதுனாலன்னா அவன் என்ன சொல்றான், இப்போ ஆதியில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதுக்கு பேர் வைக்க தெரியல. அன்னைக்கு இருந்த விழிப்புணர்வு மக்களுக்கு புரிகிற மாதிரி பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த மருத்துவ ஆன்மீகவாதிகள் வந்து இது வந்து வேற ஒன்றும் இல்லைம்மா, இது வந்து ஒரு அமுக்குவான் பேய், இது நைட்டில் வந்து அமுக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு வகையான நோய். ஆனால் வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி ஆதி மனிதர்கள் சொல்லி வச்ச வார்த்தை வந்து அமுக்குவான் பேய். அது இன்று வரல தொன்று வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அவன் சிகிச்சை பண்ணவனுக்கு சரியாயிடும், ஆனால் சிகிச்சை பண்ணவனுக்கே தெரியாது இது வந்து என்ன அப்படின்ட்டு. அப்போ வந்து இது என்ன அப்படிங்கிறத ஒரு விவரம் பார்த்தோம்னா அதில் என்ன வருதுன்னா, நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு கணம் ஒரு செகண்ட் இருதயத்தில் ரத்தம் தடைப்பட்டு போகும். ஒரு கணம் ஒரு செகண்ட் வந்து இருதயத்தில் ரத்தம் தடைப்பட்டு போகும்போது ஒரு நிமிடம் யாரோ நம்ம மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தெரியும். இவ்வளவுதான் பிரச்சனை. இது வந்து தூக்கத்துல வரக்கூடிய வாதம். சில பேர் சொல்றாங்க தூக்கத்துல வரக்கூடிய பக்கவாதம்ங்கிறாங்க, வாதம் தான். ஆனா இது வந்து ஒரு முடக்கு வாதத்தோட சேர்ந்தது. முடக்குவாதம்னா பர்மனண்டா முடக்குவாதம் இல்லை. ஆனா இது வந்து என்னன்னா தூக்கத்துல வரக்கூடிய தற்காலிகமான முடக்குவாதம். அதுதான் வந்து தூக்கத்துல வரக்கூடிய வாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மை, இதுதான் உண்மை. ஆனா மக்கள்கிட்ட சொன்னா புரியாது. ஆனா வந்து என்னன்னா அப்போ வந்து சில பேர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ வந்து நீங்க ரத்தம் ஒரு ரத்தம் இருதயத்துக்கு போற பாதையில வந்து ஒரு கணம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் வந்து தடைப்பட்டு போறதுனால இந்த வாதம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப என் கண்ணுக்கு என் மேல உட்கார்ந்துருக்க ரூபத்தை நான் கண்ணால பார்த்தனேங்குவாங்க. அதாவது சிலருக்கு எப்படி இருக்குன்னா அன்கான்ஷியஸ், அதாவது உணர்வு கடந்த நிலையில வந்து அந்த ஒரு கனவு நிலையா தெரியும். சிலருக்கு வந்து என்ன தெரியும்னா கண்ணு உணர்வோட இருக்கும் போதே அமைக்கிறோம். உணர்வோட இருப்பாங்க, சுயநனவோடு இருப்பாங்க, அமைக்கிறோம். அப்ப அமைக்கிற போது அவங்க கண்ணுல பார்க்கும் போது அவங்க ரூபம், ஒரு ரூபம், அதாவது ஒரு மிருகமா இருக்கலாம்
அல்லது ஒரு கோரமான ஒரு மனித ரூபமா இருக்கும். இருட்டு அவங்க சொல்றது வந்து என்கிட்ட வர்றவங்க சொல்றது ஒரு கோரமான முடியும் கிடையும் சடையும் கிடையுமா ஒரு ரூபம், அதை இருட்டு ஒரு தெளிவா தெரியாது, ஒரு கருப்பு ரூபம் வந்து என் நெஞ்சில ஏறி உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை எப்படி என்று நமக்கே திரும்ப கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து இது வந்து நோய்ங்கிறீங்க, எந்த விதமான தீய சக்தியும் இல்லைங்கிறீங்க, ஆனா வந்து இது வந்து நம்ம உடம்புல நான் கண்ணால பார்த்தனே, சுயநினைவோட பார்த்தனே அப்படின்னு சில பேர் வாதாடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த இரத்தமானது அந்த இருதயத்துக்கு போற பாதையில ஒரு செகண்ட் தடைபட்டு போகும்போது அது மூளையினுடைய பார்வை உணர்வு பகுதியை வந்து பாதிக்கும் போல இருக்கு. அப்ப அந்த பார்வையினுடைய உணர்வு பகுதியை வந்து அந்த பார்வையினுடைய சிதறும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரூபமே தெரியுது கண்ணுக்கு, அது ஒரு மாய தோற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இது மாதிரி வந்து உருவாகக்கூடியது. இன்னும் வருதுல சொன்னோம்னா இது ஒரு விதமா வரும். அதாவது ரத்தம் தடைபட்டு போறதுனால வந்து இந்த ஒரு வாத நிலை வரும், அதுதான் அமுக்குவான் பேய்னு சொல்றோம். இன்னொரு விதம் என்னன்னா, பழைய காலத்துக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல படுத்தா அமுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, சரி இந்த இடத்துல படுக்காப்பா, நீ மாறி இந்த சைடு படுத்துக்கப்பா, உன்னை ஒன்று செய்யலாம், அந்த மாறி படுத்தா நல்லா தூக்கம் வரும். இதை என்னன்னு சொல்றது? அப்ப இந்த இடத்துல படுத்தா அதே மனுஷன் இந்த இடத்துல படுத்துருக்குறாங்க அமுக்குது, அதே வந்து இந்த சைடு படுத்தா அமுக்குறதுனால தூக்கம் வருது. அதே மாதிரி மறுநாள் இதே டெஸ்ட்டுக்காக இதே ஒரு ஆய்வுக்காக மறுநாள் அதே இடத்துல படுத்தா அமுக்குது, அடுத்த இடத்துல படுத்தா அமுக்குது. இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியோட ஆகர்ஷணமானது வந்து ஒரே சீராக இல்லை. ஒரு இடத்துல கூடவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இந்த மாதிரியான ஒரு ஆகர்ஷண ஈர்ப்பு பவரானது இருக்கு. அதை பொறுத்து சில உடம்புக்காரவங்களுக்கு வந்து அது இரத்த ஓட்டங்கள்ல வந்து ஏற்படக்கூடிய சில வேகத்தன்மை சீர்கேடுனால அந்த மாதிரி அந்த இருதயத்துக்கு போற ரத்தமானது தேங்கி போறதுனால அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. அப்ப அந்த ஆகர்ஷண பவர்னால அந்த இடத்துல தேங்குது. அதனால வந்து தேங்குறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அமுக்குது, அமர இடத்துல படுத்தா அமுக்கிறது இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல படுத்தா அமுக்குது, இந்த இடத்துல படுத்தா அமுக்கலை அப்படின்னு. இன்னொரு விதத்துல சொல்லலாம். எப்படின்னா, இப்ப நானே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஓரி இருந்தாலும் அமுக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு இதை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, பெரும்பாலும் இந்த அமுக்கிறது, இந்த அமுக்குவான் பேய்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அமுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிலையே ஒரு உணர்வு நிலை ஏற்படுறவங்களுக்கு வந்து ஒரு கழித்து படுத்தாங்கன்னா, அப்படி மட்டமல்லாக படுத்தாங்கன்னா மட்டும்தான் வந்து அவங்களை அமுக்கும். ஒரு கழித்து ஒரு பக்கமாக சாஞ்சு படுக்கிறவங்களுக்கு இந்த உணர்வு வராது. அப்ப அந்த வாதம் எங்க? அந்த வாதம் இருக்காது. அப்ப ஒரு கழுத்து படுக்கும் போது அவங்களுக்கு அந்த வாதம் இருக்காது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய ரத்த ஓட்டங்களானது ஒரு மட்டமல்லாக படுக்கும் போது ரத்தமானது போறதுல வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது, அது தடைகள் ஏற்படுறதுனால வந்து உங்களுக்கு அந்த அமுக்குற உணர்வு வருது. இவ்வளவுதான். மற்றபடி வந்து இதுல வந்து உண்மை என்ன, அறிவியல் படி வந்து இது ஒரு தூக்கத்தில் ஏற்படக்கூடிய வாதம், இதுதான் உண்மை. ஆனா இதை ஏன் வந்து அமுக்குவான் பேய்னு சொல்றாங்கன்னா, மருத்துவத்துறையில இதுக்கு மருந்து இருக்கோ என்னவோ தெரியல, ஆனா வந்து சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இந்த சரியாகக்கூடிய ஆன்மீகவாதிகளை தேடி ஒடியாடுறாங்க மக்கள். இவ்வளவுதான். மக்கள் என்கிட்ட வந்தவங்களை வச்சு, என்கிட்ட நிவாரணத்துக்கு வந்தவங்களை வச்சு நான் வந்து ஒரு ஆய்வு பண்ணி அதுல இருந்து சேகரிக்கப்பட்ட உண்மைகள் இது. என்கிட்ட இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இது மாதிரி இன்னொரு பிரச்சனை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதே தூக்கத்துல வரக்கூடிய இன்னொரு விதமான பிரச்சனைகள், இதை சார்ந்ததான், இதே மாதிரி வாதத்தை சார்ந்த இன்னொரு விதமான பிரச்சனைகள் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த மாதிரி இது வந்து அறிவியல் படி வந்து அவங்க சொல்றது உண்மை. ஆனா நிவாரணம் கிடைக்கிறது எங்கன்னா ஆன்மீகவாதிகள்கிட்ட மட்டும் நிவாரணம் கிடைக்குது. அதனாலே இந்த அமுக்குவான் பேய்னு மக்கள் சொல்லிட்டு ஆன்மீகவாதிகளை தேடியே போறாங்க. நன்றி.